ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியான சாப்பாடு என்னென்னா கருவாட்டு குழம்பு, ரைஸு, முட்டை, அவ்வளோதாங்க. எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, கருணக்கிழங்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ கட் பண்ணி போட்டுட்டு, தக்காளி பழம் 2 நல்லா கையால் நல்லா புழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு மட்டும் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டால் சாப்பிட்லாம். புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வைக்கிறது மட்டும்தான். கொதி வரும்போது கருவாடையை நல்லா அலசிட்டு போட்டுட்டோம்னா சிம்பிளான வித்தவுட் ஆயிலில் செஞ்ச கருவாட்டு குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே அது மாதிரி தான் செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், தம்பிக்கும் பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே கருவாட்டு குழம்புனா ரொம்ப சாப்பிடுவோம். வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக செஞ்சுருவோம் கருவாட்டு குழம்பு. இந்த மெத்தடில் தான் செய்வேன். சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சூடாக சாதம் வடிச்சிட்டு முட்டையை வச்சு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.